ரோஸ் அண்ட் காலம்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் ஆர்கனைஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷனை தான் நம்ம ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு சொல்கிறோம். ஒரு டேபிளில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ரெட்ரீவ் பண்ணி அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஆர் அதை மாடிஃபை பண்ணலாம். லைக் ஆடிங் ஆர் ரிமூவிங் நியூ காலம்ஸ் ஆர் ஃபீல்ட்ஸ், ஆடிங் ஆர் ரிமூவிங் நியூ ரெக்கார்ட்ஸ் ஆர் அப்டேட்டிங் எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ஸ். இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இந்த கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டேட்டா கூட இன்டராக்ட் பண்ணுறதுக்கு we write instructions in SQL or structured query language. Almost any web application will require some kind of input from their end users. Maybe ஒரு account create பண்றதுக்கு அவங்க name, email and username set பண்ணனும். And அந்த account-ஐ யூஸ் பண்ணி login பண்றதுக்கு ஒரு password. அந்த password, whether or not encrypted, is very likely to be stored in a table of a particular database. And user கொடுக்கிற அந்த input, maybe email ID and password-ஐ validate பண்றதுக்கு some kind of an SQL query has to be executed in the background. பிகாஸ் அகெயின் அது ஒரு டேபிளில் தானே இருக்குது. அந்த ரெக்கார்டை ஃபெச் பண்ணி வேலிடேட் பண்ணுறதுக்காச்சும் ஒரு செலக்ட் query யூஸ் பண்ணி தானே ஆகணும். அப்படி அவங்க வேலிடேஷனுக்கு யூஸ் பண்ணுற SQL queryல இஃப் தே டைரக்ட்லி பிளேஸ் த இன்புட் தட் வி ப்ரொவைட், தென் வி கேன் ஃபார்மேட் தட் இன்புட் இன் அ வே தட் கேன் என்டையர்லி ஆல்டர் த மீனிங் ஆஃப் தட் query. That's where SQL Injections come in. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்க I have set up a simple Flask application and a MySQL database. And I have created a table with dummy records containing some username, password and credit card related information. And also நம்ம web app is connected to this database. நம்ம அப்ளிகேஷனில் ஒரு லாகின் பேஜ் அண்ட் கரெக்டாக லாகின் பண்ணிட்டோம்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு யூசரோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகும் ஒரு ஹோம் பேஜில். அவ்வளோதான். அண்ட் ஹியர் இஸ் த query where the validation happens. இங்கே தான் யூசர் ப்ரொவைட் பண்ணுற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் காம்பினேஷன் நம்ம டேபிளில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். ஸோ இங்கே விதின் கோட்ஸில் இருக்கிற யூசர் நேம் வில் பி ரீப்ளேஸ் பை வாட் எவர் யூசர் நேம் we are providing while logging in. அண்ட் பாஸ்வேர்டுக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணுற பாஸ்வேர்டு இங்கே சப்ஸ்டியூட் ஆயிடும் பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங் த query. ஸோ சும்மா ஒரு யூசர் வச்சு லாகின் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு தப்பான பாஸ்வேர்ட் கொடுத்தா ஓகே இன்வாலிட் க்ரெடென்ஷியல்ஸ், கரெக்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தா லாகின் ஆயிடுச்சு. நவ் ஃபார் த இன்ட்ரெஸ்டிங் பார்ட். இஸ் தேர் அ வே டு லாகின் வித்வுட் ஆக்சுவலி நோயிங் த பாஸ்வேர்ட்? ஐ திங்க் எஸ். ஃபர்ஸ்ட் நம்ம லாகின் ஃபார்மில் கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை இந்த queryல ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம் in their corresponding places. User name Sriram sits here and password QWERTY sits here. And this is how the query will look like before executing. மேபி நான் இன்புட்டில் வெறும் ஸ்ரீராம்க்கு பதிலாக ஸ்ரீராம் என்கோட்னு டைப் பண்ணால் திஸ் இஸ் ஹவு த query will look like, ரைட்? இங்கே queryயில் தேவைப்படுற என்கோட்டை நம்ம யூசர் நேம் இன்புட்லேயே கொடுத்துட்டோம். அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஹேஷ் ஆர் பவுண்ட் சைன் யூஸ் பண்ணால் the rest of the query will be commented out or ignored. ஏன்னா SQLல இந்த பவுண்ட் சைன் யூஸ் பண்ணால் the query will get commented. மேபி நம்ம ஒரு ரேண்டம் பாஸ்வேர்ட் கொடுத்தா query இந்த மாதிரி இருக்கும், கரெக்டாக? ஸோ ஸ்ரீராம் அண்ட் இந்த ரேண்டம் பாஸ்வேர்ட் காம்பினேஷனில் நம்ம டேபிளில் யாருமே இல்லை. பட் டஸ் இட் ரியலி மேட்டர்? நோ. ஏன்னா யூசர் இன்புட்லேயே நம்ம சில எக்ஸ்ட்ரா அன்னெசரி கேரக்டர்ஸை இன்சர்ட் ஆர் இன்ஜெக்ட் பண்ணி queryயோட பர்பஸ் ஆர் மீனிங்கே மாற்றிட்டோம். In this case, the password validation part of the query is commented out and ignored. This is the injection part. அதனால ஸ்ரீராம்ங்கிற யூசர் மட்டும் நம்ம டேபிள் எக்ஸிஸ்ட் ஆனால் போதும் we can log in and see their details. ஸோ ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் ஸ்ரீராம்ங்கிற யூசர் நேம் மட்டும், எனி ரேண்டம் பாஸ்வேர்ட், obviously invalid credentials. பட் இப்போ என்கோட், ஒரு பவுண்ட் சைன் and any random password. Well, it worked. Yes! Hell yeah! Hey, come on, baby! Come on! Yes! Come on! And இதான் நண்பர் ஸ்ரீராமோட கிரெடிட் கார்டு நம்பர். ஸோ queryயோட மீனிங் ஆர் செக்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஸ்பெசிஃபை பண்ணுற இந்த கேரக்டர்ஸை தான் பேலோட்னு சொல்கிறோம். மேபி இன்னொரு யூசர் நேம் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். a யூசர் நேம் தட் எக்ஸிஸ்ட்ஸ். ஸோ இது ஓகே. ஸோ யூசர் நேம் அண்ட் நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்ஜெக்ட் பண்ணுற அந்த பேலோட், எனி ரேண்டம் பாஸ்வேர்ட். வெல், இட் ஒர்க்ட் அகைன். அண்ட் இந்த கிரெடிட் கார்டு அனிமேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு ChatGPT கூட பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். நிறைய பட்டி டிங்கரிங் வேலை தேவைப்பட்டுச்சு. ஸோ திஸ் கியூட் அனிமேஷன் டிசர்வ்ஸ் a like. And this is another payload we can inject to ignore the password check. So இந்த payload எப்படி work ஆகுதுன்னு பார்ப்போம். queryல இருக்கிற user name and password check is connected by an AND operator, which means இந்த ரெண்டு செக்ஸுமே satisfy ஆனாதான் we will be able to log in. The essence of this payload lies in the fact that it will break this AND relationship. So inga we introduce another expression between this username and password check, and they are no longer directly connected with an AND operator. So precedence of logical operators prakaram first AND operation nadakum and then the OR operation. Resulting query la the password check will fail and give a false because nama tappana password dane kudukrom. And it doesn't matter if this expression is true or false, the end result will be false. இதை இன்னும் simplify பண்ணா next step இப்படி இருக்கும். Username is equal to Sriram or false. ஸோ நம்ம ஃபைனல் ரிக்வயர்மெண்ட் என்னன்னா ஸ்ரீராம்ங்கிற யூசர் நேம் நம்ம டேட்டாபேஸ் டேபிளில் இருக்கணும். இருந்தால் we can log in, otherwise we cannot. And so this payload also worked accordingly. Obviously இதை ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் வெப்சைட்டில் ட்ரை பண்ணால் ஒர்க் ஆக போகிறதில்ல.
என்னதான் அந்த வெப்சைட்டோட பேக்கெண்ட்லையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கம்பேர் பண்ணாலுமே அதை டேரெக்டாக அந்த queryல சப்ஸ்டியூட் பண்ண மாட்டாங்க. Instead, the user input is first analyzed and they will have some kind of a mechanism to determine if the user input doesn't affect the meaning of the query in any way. And only then it will be used in the query for validation. And இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய சைபர் அட்டாக்ஸ் ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. One popular data attack was the Sony Pictures hack in 2011. So in 2011, லல்ஜக்குங்கிற ஒரு anonymous hacking group attacked Sony Pictures. இதோட ரிசல்ட்டாக ஆல்மோஸ்ட் 1 million யூசர்ஸோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வாஸ் காம்ப்ரமைஸ்ட். சோனி இந்த கிளைம்ஸ் எல்லாம் டினை பண்ணிட்டாங்க. பட் இந்த ஹேக்கிங் குரூப் இருக்காங்க இல்லையா, the attackers, they later released a 5 MB document specifying in great detail how they pulled off the attack. அதில் அவங்க மெயினாக சொல்லியிருக்கிறது என்னென்னா, நாங்கள் எடுத்த டேட்டா எதுவுமே என்கிரிப்ட் ஆகலை, இட் வாஸ் ஆல் ஸ்டோர்ட் அஸ் பிளைன் டெக்ஸ்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபார் அ கம்பெனி தட் இஸ் வர்த் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அவங்க எந்த விதமான செக்யூரிட்டி மெஷர்ஸும் யூஸ் பண்ணலன்னு யோசிக்கும் போது இட் வாஸ் சர்ப்ரைசிங். அட்டாக்கர்ஸோட கிளைம்ஸும் என்டையர்லி ட்ரூவான்னு தெரியாது. பட் மோஸ்ட் லைக்லி நம்ம இப்போ பார்த்த மாதிரி சிம்பிள் SQL பேலோட்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி தான் they have hacked into this network. And SQL Injections பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பண்ணும்போது நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். Thank you for watching and take care. Until we meet again!